ஒரு நாடோடி ஒரு கிராமத்தை நோக்கி செல்கையில் பசி எடுத்ததால் சாப்பாட்டிற்கு என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தான். அப்போது அந்த வழியே ஒரு சுல்தான் குதிரையில் வந்து கொண்டிருந்தார். சுல்தான் இவனை பார்த்து, இப்படி நாடோடியாக திரிகிறாயே, சாப்பாட்டிற்கு என்ன செய்வாய் என்று கேட்டார். அதற்கு நாடோடி, நான் நினைத்தால் எதையும் செய்வேன் என்றான். சுல்தான், என்னப்பா, ஒரு நாட்டிற்கே அதிபதியான எனக்கே நான் நினைத்ததையெல்லாம் செய்ய முடியாது, ஒரு நாடோடியாக நீ எல்லாம் செய்ய முடியும் என்கிறாயே என்று வியப்புடன் கேட்டார். நாடோடி சொன்னான், உங்களால் முடியாது, ஆனால் என்னால் முடியும். உடனே சுல்தான், எங்கே என்னை குதிரையிலிருந்து இறங்கவை பார்ப்போம் என்று சவால் விட்டார். அதற்கு அவன், ஐயா, உங்களைப் போன்ற சுல்தானை குதிரையிலிருந்து இறங்க வைக்க முடியாது. ஆனால் நீங்கள் குதிரையிலிருந்து இறங்கினால் அடுத்த நிமிடமே உங்களை குதிரையில் திரும்ப ஏற வைக்க முடியும் என்றான். உடனே சுல்தானும் கீழே இறங்கினார். உடனே நாடோடி, இதோ நான் சொன்னவுடனே இறங்கிவிட்டீர்கள் பார்த்தீர்களா என்றான். சுல்தானுக்கு கோபம் வந்துவிட்டது. நீ சரியான ஏமாற்று பேர்வழி என்று கூறிக்கொண்டே மீண்டும் குதிரை மீது ஏறி கிளம்பினான். அவன் சொன்னான், பார்த்தீர்களா, நான் சொன்னது போல நீங்கள் குதிரையிலிருந்து இறங்கிய உடனே நான் திரும்ப ஏற வைத்து விட்டேன் என்றான். சுல்தான் அந்த நாடோடி தன்னை முட்டாளாக்கி விட்டான் என்பதை உணர்ந்தாலும் அவனுடைய சாமர்த்தியத்தை மெச்சி ஒரு தங்க காசினை கொடுத்துவிட்டு சென்றார். நாடோடிக்கு இப்போதைக்கு சாப்பாட்டு பிரச்சனை தீர்ந்தது. நன்றி.